என்ன நடக்குது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில? ரணகளம் ஆயிட்டு இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்கா இருதரப்புலயும் மாறி மாறி பண்றாங்கம்மா. இருதரப்புலயுமே இழப்புகள் பெருமளவுல நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப க்ளோஸான பாயிண்ட்ல இருக்கோம். இந்த போர்ல நம்ம ஜெயிச்சிடலாம். நெருக்கடி அந்த அளவுக்கு குடுக்க போறோம். ஸோ அதனால பார்த்து ரெடியா இருந்துக்குங்க. ஏர் ரைடு வார்னிங்லாம் அடிச்சதுன்னா தயவு செஞ்சு கேளுங்கப்பா. ஏன்னா முன்னாடியே நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேபிட்டலான கீவ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ரைடு அடிச்சுட்டு இருக்கும்போது, ராட்னத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. யாரும் அத கண்டுக்காம. ஸோ இது போல வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ராட்னத்தெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட அத கண்டுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது போல. ஸோ இது ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு பாயிண்ட்ல இருக்கும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை. பயங்கரமான தாக்குதல் நடக்கும். ஸோ அதனால தயாராயிக்கோங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. யூரி இங்காட் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இந்த ஏர் ஃபோர்ஸ் ஸ்போக் பெர்சன் அவர்கள். இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கார் இல்லையா? ஸோ அதோட ஸ்போக் பெர்சன். ரெகுலரா தகவல்கள் குடுக்குறாரு இல்லையா? நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ குடுக்குறது அவரு தான். ஸோ அவர் தரப்புலருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் என்ன 1000 ட்ரோன் ஒரு நாளைக்கு வரும். தயாராயிக்கங்க அதுக்கேத்த மாரி. இதெல்லாம் பார்த்து என்ன பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது போல, அவரு தரப்புல இருந்து ரெடி. மனச வந்து தேத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு 1000 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்ய தரப்புல இருந்து ஏவி விடுவாங்க அப்படிங்கிறது போல, அவர் வேற ரகமான பிளானிங் வச்சிருக்காரு. அதுக்கேத்த மாரி டிஃபென்ஸ்க்கு தயாராயிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இப்போ லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் இல்லையா? ஜூன் 8, ஜூன் 9. அதாவது கொஞ்சம் இந்த ஒரு மாசமாவே எனக்கு உடம்பு சரியில்ல. ஸோ அதனால தான் ரெகுலரா வீடியோ பதிவுகள் போட முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா போட ஆரம்பிச்சுருவேன். ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிட்டேன். ஸோ அதனால தான் சொல்லணும்னு நெனச்சேன். மன்னிச்சிருங்க. ஸோ ஜூன் 8, ஜூன் 9 லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் நடந்திருக்கு. இத எப்படி பார்க்கலாம் அப்டின்னா, நைட் மட்டும் நீங்க டைமிங் எடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, 499 ட்ரோன்கள ரஷ்யா ஏவி விட்டுருக்காங்க. இவங்க சொல்லக்கூடிய கணக்குன்னா, ஜூன் 8ல இருந்து, அதாவது யூரி இங்காட் அவர்கள் இந்த ஸ்போக் பெர்சன் சொல்லக்கூடிய நபர் தான். ஜூன் 8 சாயங்காலம் 8 மணியிலிருந்து ஆரம்பிச்சதுங்க. அடி ஒரே சிவராத்திரி தான். சாயங்காலம் 8 மணியிலிருந்து ஜூன் 9, அதாவது இன்னைக்கு உக்ரைனோட நேரப்படி அதிகாலை காலை 10:30 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலை 10:30 மணி வரைக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்ல ரஷ்யா ஏவி விட்ட ட்ரோன்கள் மட்டும் 700க்கும் மேல. அதுல பலது அங்க இங்கேயும் போய் விழுந்துருச்சு அப்படி இப்படின்றத போல சொல்றாங்க. மொத்தமா 756 ட்ரோன்கள், 39 மிசைல்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு குடுத்துருக்காங்க. அதாவது 700 அப்படிங்கும்போது இந்த 1000 நெருங்கிடுது இல்லையா? ஸோ அதனால இதை எப்படி பிரிச்சு குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஜூன் 8 479 ட்ரோன்கள், 20 மிசைல்கள். அதாவது சாயங்காலம் 8ல இருந்து நைட் 12 மணி வரைக்கும். ஜூன் 9 வந்து பாத்தீங்கன்னா 277 ட்ரோன்கள், 19 மிசைல்கள். தோராயமா அவர் கொடுக்கக்கூடிய கால்குலேஷன். இல்ல மீடியாக்கள்லாம் சில வேரியேஷன், டைம் வேரியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரோனோட எண்ணிக்கைகள் அது ஒரு மாதிரி கொடுப்பாங்க. பட் டோட்டலா ஜூன் 8 சாயங்காலம் 8 மணிலேருந்து ஜூன் 9 அதிகாலை 10:30 மணி வரைக்கும் இது போல ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதுல வேவ் பை வேவா இருக்கு. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேவுக்கான மேப் லோட் ஆயிருக்கும். இந்த ரெட் கலர் ஏரோ மார்க் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது உக்ரைனுக்குள்ள எந்த பகுதிகளை போய் தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல. அடுத்தது 2வது. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது தெரியும், ஹெவியான ட்ரோன் ஃபோக்கஸ் எல்லாமே ரிவைனி ஒப்லாஸ்ட்ல தான் இருக்கு. பயங்கரமான தாக்குதல் ரிவைனி பகுதியில் நடந்திருக்கு. ஏன்னா அங்க ஒரு மிலிட்டரி ஏர் பேஸ் இருக்கு. ஸோ அந்த ஏர் பேஸ குறி வச்சு ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் லோக்கல் சோர்சஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் தான் இது. இது போக டெர்னோபில். இந்த டெர்னோபோல்ல பயங்கரமான வெடிவிபத்து நடந்திருக்கு. இந்த க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி பைடன் அவர்களோட அரசாங்கம் இருக்கும்போது இந்த பகுதியெல்லாம் ஹெவியா அட்டாக் நடந்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் மேற்குலக நாடுகள் குடுக்குறாங்க. இந்த ஸ்டார்ம் ஷேடோ ஸ்கால்ப்லாம் வருதுன்னா, இந்த பகுதியில வச்சிருப்பாங்க. ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா அடிக்கிறாங்க. ஹியூஜான ஒரு விபத்து நடக்கும். ஸோ அதே போல டெர்னோபில்ல திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு. ஒன்னும் புதுசு இல்ல. ஆல்ரெடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது ரிவைனி. ஏன்னா இதெல்லாம் வந்து மேற்கு பகுதியில இருக்கு. உக்ரைனோட மேற்கு பகுதியில இருக்கு. ரஷ்யால இருந்து தொலை தூரத்துல இருக்கு. ரஷ்யானால ரீச் பண்ண முடியும். பட் இருந்தாலும் புரொடெக்டடா வச்சுக்கலாம் அப்படிங்கறதுல அங்கேயும் இங்கேயும் மாத்தி மாத்தி லொகேஷன்ல வச்சு பாக்குறாங்க. பட் இருந்தாலும் ரஷ்யா உளவாளிகள் ரொம்ப அங்க ஹெவியா இருக்கிறதுனால இது போல வேலைகள்லாம் நடந்துரு எக்ஸாக்டான டார்கெட்ஸ் கிடைக்குது. ஏன்னா உக்ரைனே சொல்றாங்க, ஒரு நபர் தான் காயமடைஞ்சிருக்காங்களாமா. ஹெவியான தாக்குதல் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவி விட்டுருக்காங்க. அப்படி பார்த்தும் ஒரு நபர் தான் காயமடைஞ்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு துல்லியத்தன்மை ரஷ்ய உளவாளிகள் கொடுத்திருப்பாங்க பாருங்க. ரஷ்ய உளவாளிகள்லாம் இன்னுமாப்பா இருப்பாங்க, 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படிங்கிற கேட்பீங்க. இது நேத்திக்கு வந்த செய்தி. ரஷ்யாவோட ஒரு உளவாளியை வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிடிச்சிட்டோம். இந்த டின்ப்ரோ பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கார் வெடிகுண்டு வச்சிருந்தாங்க இல்லையா? அதாவது கார் வெடிகுண்டுல டிசிசி எம்ப்ளாயோட ஒடசாவோட ஹெட் இறந்துட்டான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கார் வெடிகுண்டுக்கெல்லாம் இவங்க வந்து கனெக்ஷன் இருக்கலாம். ஒடசா அதுக்கப்புறம் டினிப்பர்.
இந்த பகுதியில இருக்கக்கூடிய கார்ல வெடி விபத்து நடந்ததெல்லாம் அந்த ரஷ்யன் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது போல அந்த ரஷ்யன் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு காமிச்சிருக்காங்க. உண்மைதானா என்ன ஏதுங்க தெரியல. ரஷ்ய உளவாளிகள் உள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிறத திரும்பவும் உக்ரைன் தரப்பு வந்து உறுதிப்படுத்திருக்காங்க. சமீபத்துல ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நம்ம செய்தியை தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 100க்கும் மேற்பட்ட ஹப் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கோம். ரஷ்யாவோட அந்த உளவு துறையோட அந்த மையத்தை பிடிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. 100 ஹப் கிட்ட பிடிச்சிருக்கதா சொல்லிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட உளவாளிகள் இங்க பெருமளவுல பின்னி பிணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் உக்ரைன், ரஷ்யா இருதரப்புலையும் பண்ணிக்கிறாங்க. இப்ப ரஷ்யா பண்ணதை நம்ம பார்த்தாச்சு. இப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தலாம். முதல்ல மாஸ்கோ பிளாஸ்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட், ரஷ்யாவோட ஒரு ஒப்லாஸ்ட் ஸ்லோவியான்ஸ்க். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டை நாங்க அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் செப்ரிஸ்கி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு ரஷ்யால. அங்க ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த சபட்டாஜ் வேலைகள், நாச வேலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தா தொடர்ந்து ரஷ்யாக்குள்ளேயும் நடக்குது, உக்ரைனுக்குள்ளேயும் நடக்குது. இனிஷியலா கிளைம் எடுத்துக்க மாட்டாங்க, மேபி ஆக்சிடென்டா கூட இருக்கலாம். பட் ஆனா அங்க ஒரு மிக பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற போல லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டுலு பகுதியில வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. வெடி விபத்துனால ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. பட் அது ஆக்சிடென்டா என்ன ஏதுங்க தெரியல. ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் தான், மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் பிளான்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கான சோர்ஸ் லோக்கல் சோர்ஸ் வந்து பண்ண வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மெலிட்டோபோல் அப்படிங்கிறது இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இது ரஷ்யா இல்ல, நியூ ரஷ்யா இருக்குல்ல, அந்த பகுதி. மெலிட்டோபோல் மேப்ல காட்டுறேன் உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் இருக்கு. அது திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாச வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ரஷ்யாக்குள்ள மட்டும், உக்ரைனுக்குள்ள மட்டும் சொல்லிட முடியாது. தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு ஒரு நாட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த தீவிரவாத தாக்குதல் யார் செஞ்சிருப்பாங்களோ அதுக்கேற்ப பல நாடுகள்லயும் நடக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்ப பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இதே போல வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிஷன் டிப்போலாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஆயுத கிடங்கு. அது திடீர்னு வெடிச்சிருந்திருக்கு. அப்படி வெடிச்சதுனால பல ஜப்பானீஸோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜப்பான்லயும் நாச வேலை செய்யும் கும்பல் ஏதோ உள்ள ஊடுருவிச்சா, அது ராணுவத்துக்குள்ளேயேவா அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா ஜப்பானுக்கு இது ஒரு பேரிழப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமெரிக்காவோட ஒரு ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பகுதி பேஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அமெரிக்கா ஜப்பான் சேர்ந்து வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பகுதியில வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது போல பல பகுதிகளில் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வேற மாதிரியான விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்ப அடுத்தது டுலுல பார்த்தாச்சு, செப்ரிஸ்கி பார்த்தாச்சு, 2வது மெலிட்டோபோல் பார்த்தாச்சு. அது கூடவே ரஷ்யாவோட ஷாகிட் ட்ரோன்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. அந்த ஃபெசிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உதிரி பாகங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி, இந்த சிக்னல் ரிசீவர்ஸ் செய்வாங்க இல்லையா, அந்த ஃபெசிலிட்டி மேல நாங்க தாக்குதல் பண்ணிக்கிறோம்னு உக்ரைன் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க. 2 ட்ரோன்கள் பேக் டு பேக் அட்டாக் நடந்திருக்கு. இதனால மிக பெரும் வெடி விபத்து நடந்திருக்கு அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து சுவாஸ் ரிபப்ளிக், ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய சுவாஸ் ரிபப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் நாங்க அடிச்சிருக்கோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. அடுத்து தத்தரிஸ்தான்ல ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து நடந்திருக்கு, ட்ரோன் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல ரிசர்ச் வந்துகிட்டு இருக்கு. மொத்தம் 4 ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஏர் ஸ்பேஸை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஜூன் 8, ஜூன் 9ங்கிறது இருதரப்புலையும் மேசிவான ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல இழப்புகள் பெருமளவுல இருதரப்புலையும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ. இவங்க வந்து பாத்தீங்கன்னா படகு எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸ்பெயின் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இவங்க கிளம்பி என்ன பண்றாங்கன்னா, காசாவோட கரையோரங்களுக்கு நாங்க போறோம், நாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு உதவ போறோம் அப்படிங்களும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோட ஐடிஎஃப்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் போயிருக்கு, இவங்களை எப்பாடுபட்டா தடுத்து நிறுத்திடுங்க, காசாக்குள்ள மட்டும் இவங்க போகக்கூடாது அப்படிங்கிறது போல. ஏன்னா ஒன்ஸ் இது போல ஒரு என்ஜிஓ வராங்க, டேரிங்கா உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல நாட்டோட என்ஜிஓஸும் நாங்க போய் உதவ போறோம் அப்படின்னு போயிட்டாங்க அப்படின்னா, காசாக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எத்தனை என்ஜிஓஸ் இவங்க வந்து சுட முடியும்? அப்படி சுடுறாங்கன்னா ஆளுகின்ற அரசாங்கங்களுக்கு அழுத்தங்கள் வந்துடும். அதாவது கையால் ஆகாதத்தனம், நம்மளோட என்ஜிஓஸ் அங்க இருக்கக்கூடிய மக்களை இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க, உதவக்கூடிய வாய்ப்பு இல்ல. அப்படி போய் உதவுறதுக்கு போறாங்க மக்கள், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அழுத்தங்கள் கொடுத்து உங்களால பண்ண முடியல அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் அழுத்தங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அடுத்த தடவை எலெக்ஷனுக்குன்னு வந்தாங்கன்னா ஜெயிக்க முடியாது இல்லையா?
ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே வேற வழி இல்லாம இது போல பல என்ஜிஓஸும் போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஸோ அதனால இவங்கள வந்து எப்பாடுபட்டா தடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்க, நாங்க போவோம், நாங்க வந்துருவோம். இன்னொரு 8 மணி நேரத்துக்குள்ள ரீச் ஆயிடும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு இருந்து வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இஸ்ரேல் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்து தடுக்க போறாங்க? மேபி இந்த பதிவு பார்க்கும்போது அது நடந்திருக்கலாம். ஏதாவது இருந்துச்சுன்னா அப்டேட்ஸ் அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ஒரு டர்னிங் பாயிண்ட். காசா மக்களை வந்து ஒன்ஸ் இவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மிக பெரும் டர்னிங் பாயிண்டா இருக்கும். பல நாட்டோட என்ஜிஓஸ் நாங்க உள்ள போறோம் உதவுறதுக்கு அப்படின்னு எஜிப்ட் வழியாவோ இல்ல எஜிப்துல இருந்து படகுகள் எடுத்துட்டு காசாவோட கரையோரங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வேற மாதிரி ஆயிரும். லிபியால இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லிபரேட் ஆகுற மாதிரி இருக்குது கம்ப்ளீட்டா. ஸோ அங்கிருந்து எல்லாரும் படகுகள் எடுத்துட்டு காசாக்கு போறோம்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இது எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இஸ்ரேல் மீடியாக்கெல்லாம் இதெல்லாம் காட்டாமையே விட்டுருவாங்களா? இல்ல எப்படி என்ன ஏதுங்க தெரியல. பட் எந்த அளவுக்கு தகவல்கள் வந்தாலும் நம்ம அதை அடுத்தடுத்து கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிக பெரும் டேர்னிங் பாயிண்டா இருக்கு. சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு இல்லாம அவங்களையும் இவங்களையும் மாத்தி மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு அடிச்சுக்காம கொடி தூக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இல்லாம போய் இது போல ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா ஏதோ உதவிகள் நடக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எப்படி யார் யார் அணுகுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்களா வெயிட் பண்ணி பார்த்தாங்க. இப்ப அடுத்தது அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்படின்னா அமெரிக்கால சிவில் வார் அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த மெக்சிகோட பார்டர்ல ஏதோ ஒரு ரணகலை நடக்கும் அப்படிங்கிறது போல. அதாவது மொதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை பல வகையில நம்ம அணுகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ட்ரம்ப் அவர்களே கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மேயரா இருக்கட்டும் கவர்னரா இருக்கட்டும் அவங்க தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இதை மீடியாக்களும் கவர் பண்றாங்க. அதுவும் கலிபோர்னியாவோட கவர்னர் கெவின் நியூசம் அவர்கள். ஸோ அவர் தரப்பு வந்து மீடியாக்கள்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. மேயரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு, பார்த்துட்டு இருக்கோம் ப்ரொட்டஸ்ட் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். பட் ஆனா இதுக்கு ஃபண்டிங் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் கலவரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. எலான் மஸ்க் அவர்களோட போஸ்டும் சிலதெல்லாம் வந்து பார்க்கும்போது ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான போஸ்டுகள் தான் தெரியுது. இந்த சமயத்துல எலான் மஸ்க் ஒரு அப்பா இருக்கிறார் இல்லையா, மாஸ்கோல வந்து விசிட் விட்டுருக்கிறாரு. நான் மிக பெரும் தப்பு பண்ணிட்டேங்க, எப்பவோ ரஷ்யாவுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறதோட மனமாற்றம். ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை ஒத்தை கொத்த வரியா அப்படிங்கிறவங்கள கூப்பிட்ட ஒரு நபர் இப்ப என்ன ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்படுறதுக்கு அப்பாவை அனுப்பி விட்டுக்கிறாரா? அப்பா போய் என்னங்க ஏதுங்க எல்லாம் நடந்து போச்சுங்க, இப்ப என்னங்க எல்லாம் மாத்திக்கலாங்களா அப்படிங்கிற எல்லாம் பண்றாங்களா என்ன ஏதுங்க தெரியல. ஆனா எலான் மஸ்க் அவர்களுக்கு ஆல்டர்னேட் இந்த ஸ்பேஸ் எக்ஸுக்கு ஆல்டர்னேட்டா வந்து பாத்தீங்கன்னா நாசாவும் அமெரிக்காவோட ராணுவ தலைமை இருக்கு இல்லையா பென்டகான். ஸோ இவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற ஒரு நிறுவனம் மிக பெரும் நிறுவனம், தனியார் கம்பெனி. அந்த கம்பெனி நம்பி என்டையர் ராணுவமே இருக்கிறதா அப்படிங்கிறது போல நிலைமை வந்துருது இல்லையா. அப்புறம் அவர் வைக்கிறதா சட்டமா மாறிடும். அது நல்ல பேரு, கவர்மெண்ட் எப்படி வழிகாட்டு நடத்துறாரு எல்லாமே அவருக்கு ஒரு நல்ல பேரா இருக்கு. அந்த பேர் அப்படியே இருந்ததுன்னா அவர் அடுத்த எலெக்ஷன்னா அவர் ஜெயிச்சிருவார் இல்லையா. அமெரிக்கா மக்கள் மத்தியில எலான் மஸ்க் அவரோட பேர் உயர்ந்துருச்சு அப்படின்னா எப்படி? ஸோ அதனால அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணுல எல்லாம் அடி வாங்கியிருந்தாரு. ஒரு வேலை ஏதாவது இருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. எது எப்படியோ எலான் மஸ்க் அவர்களோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரஷ்யால இருக்கிறாரு. என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது, என்ன இதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இந்த சமயத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் நடக்குது. இது ப்ரொட்டஸ்ட் போராட்டம் அப்படிங்கலாம் சொல்லக்கூடாது. தனி நாடு கோரிக்கை கேட்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பின்னாடி பிளாக் பாத்தீங்கன்னா சைடுல லோட் ஆயிருக்கும். இது வந்து பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கலிபோர்னியா. தனி நாடுங்க, கொடுத்துற வேண்டியதான் அமெரிக்கா. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரெஃபரண்டம் வைங்க, அது தனி நாடா பண்ணிருங்க. அது மெக்சிகோ நீங்க போர் செஞ்சுதான் பிடிச்சிருந்தீங்க, தனி நாடு தானே. மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த காலிஸ்தான் அது இதுக்கெல்லாம் வந்து பண்றாங்க இல்லையா. இப்ப இவங்களையும் நம்ம அங்கீகரிக்கலாமா இல்லையா? இவங்களுக்கான ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இவங்களை கூப்பிட்டு நம்ம நாட்டுல எல்லாம் ரெஃபரண்டம் வைக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதோட கேள்விகள்லாம் பல அனலிஸ்டுக்கும் பல நாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்துல ரஷ்யா, நார்த் கொரியா, ஈரான், சைனால எல்லாம் ரெஃபரண்டம் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் தைரியமான ஆளுங்க கண்டிப்பா பண்ணுவாங்க. ஸோ பண்றாங்களா இல்லையா என்ன இதுங்கெல்லாம் பார்த்தலாம். ஆனா கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து. இதை நம்ம முன்னாடியே ட்ரம்ப் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதோட வெளிப்பாடா இப்ப பெருமளவுல ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்க எல்லாம் மெக்சிகோ பிளாக் வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கான காரணம் இது ஒண்ணு, பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் கலிபோர்னியா அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது ட்ரம்ப் அவர்கள் ஏன் இதை பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு இந்த மெக்சிகோ கொடி ஏத்திட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இப்போ வந்து எல்ஏபிடி அந்த இடத்தோட போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் சொல்லுவாங்களே, ஸோ அதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொட்டஸ்டர்ஸ், கலவரக்காரர்கள். நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா போலீஸ் ஹெட் குவார்டர்ஸை பிடிப்பாங்க, கம்யூனிகேஷன் பில்டிங்கை பிடிப்பாங்க, மேயர் பில்டிங்கை பிடிப்பாங்க, கவர்னர். ஸோ இது எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிருப்பாங்க.
இது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்சி கவிழ்ந்துருச்சு. அந்த ஆட்சி வந்து யார் பிடிச்சாங்களோ அந்த ஆட்சி வந்துரும். ஸோ அந்த பகுதி தனி நாடா என்ன ஏதுங்கெல்லாம் தனியா வர ஆரம்பிச்சிரும். ஸோ இப்ப அங்க அது போல விஷயம் நடக்குதுன்னா, கவர்னரோட பவர், மேயரோட பவர் சப்ரஸ் ஆயிரும். ராணுவம் உள்ள வந்துரும். ஸோ அவங்களோட பவர் ஃபுல்லா போறதுனால, அமெரிக்கா அந்த பகுதிக்கு அமெரிக்காவோட ராணுவம் அந்த பகுதிக்கு வந்துருவாங்க. ஸோ கலவரக்காரங்களுக்கு அதிகமா செஞ்சது யாரு? ஃபண்டிங் பண்ணது யாரு? அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாரு? மெக்சிகோ. ஸோ மெக்சிகோ மேல நாங்க போர் தொடுக்கிறோம் அப்படிங்கிறது போல மெக்சிகோக்குள்ள போவாங்களா? இல்ல என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி வருது. இதுக்கும் அங்க இருக்க நபர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, போர் நடக்கக்கூடிய யுத்த பகுதி அப்படிங்கிறது பயங்கரமா சேதம் ஏற்படும். ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்குன்னு சில பஃபர் ஏரியா வச்சிருப்போம். ஸோ இப்ப அமெரிக்காவோட தெற்கு பகுதிகள் நார்மலாவே தெற்கு, வடக்கு அப்படிங்கிற சண்டை இருக்கத்தான் செய்யுது. எல்லா பக்கத்துலயும் இருக்கு. அது உள்நாட்டிலயும் போய் பார்த்தீங்கன்னா, தெற்கு, வடக்கு சண்டை இருக்கத்தான் செய்யும். நீங்க அந்த தனியா அந்த ஜியோகிராஃபி எடுத்து நீங்க பார்த்துருந்தீங்கனாலே எல்லா நாட்டுக்கும் இது பொருந்தும். ஸோ அப்படி தெற்குல இருக்கிறதுனா சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ட்ரம்ப் அவர்கள் ரெடி ஆயிட்டாரா? அப்படிங்கிற கேள்விகள் இங்க வர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல சிக்குனது கலிஃபோர்னியா. ஸோ ஒன்ஸ் இது சிக்கிடுச்சு அப்படின்னா, கலிஃபோர்னியா கொஞ்சம் பார்த்து சூதானமா தான் இருந்துக்கணும். மேபி ஒரு யுத்தம் வருது, திரும்பி மெக்சிகோ கூட ஒரு போர் செய்றாங்க அப்படின்னா, ஷென்பம் அவர்கள் வார்னிங் குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க போய் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ட்ரோன்கள யூஸ் பண்ணி. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அது யுத்தமா மாறுதுன்னா, இழப்புகள்ங்கிறது இருதரப்புல ஏற்படும். அமெரிக்கா என்னதான் பெரிய வீரர்கள், சூரர்கள்னாலும் இழப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ஒரு பஃபர் ஏரியாவா கலிஃபோர்னியாவ யூஸ் பண்ணுவாரா ட்ரம்ப் அவர்கள்? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான நடவடிக்கைகள் ட்ரம்ப் அவர்கள் எடுக்குறாங்க? அங்க இருக்கக்கூடிய கவர்னரும், ட்ரம்ப் அவர்களும் இணைஞ்சு செயல்படுவாங்களா? இல்ல ராணுவம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்களா? ஏன்னா எல்ஏபிடி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. FBI வாங்க, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வாங்க அப்படிங்கிற ரெக்வெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நிலைமை கைய மீறி போகுதுன்னா வேற மாரி ஆயிடும். அடுத்தது அப்படியே கொலம்போக்கு வந்துட்டோம் அப்படின்னா, கொலம்பால எதிர்க்கட்சியா இருப்பார் இல்லையா? ஸோ இந்த எலக்ஷனுக்கு. ஸோ அப்படி நிக்கும்போது அவர க்ளோஸ் ரேஞ்ச்ல வச்சு மண்டையில சுட்டுருக்காங்க. பின்புறத்துல சுட்டதுனால ஏதோ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர்ஸ் போராடிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டுட்டு வருது. இப்ப வரைக்கும் எந்த அப்டேட்ஸும் வரல. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா அசாசினேஷன் அட்டெம்ப்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட மார்க்கோ ரூபியோ அவர்கள் தரப்பு வந்து கடுமையான கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது வெனிசுவேலா வேணும்னு பண்றாங்க, கொலம்பியாவோட ஆளுகின்ற அரசாங்கம் வேணும்னு பண்றாங்க அப்படிங்கிறது போல. யூரோப் யூரோப்ல ஸ்லோவாக்கியாவோட ஃபிகோ அவர்கள். ஃபிகோ அவர்கள்லாம் க்ளோஸ் ரேஞ்ச்ல வச்சு சுட்டாங்க. ஸோ இது போல அசாசினேஷன் அட்டெம்ப்ட்டுக்குலாம் இது போல எந்த ஒரு கண்டனங்கள், செய்திகள்லாம் பெருமளவுல வரலீங்களே! அப்படிங்கிற போல கேள்வியெல்லாம் வருது. எது எப்படியோ ஏன்னா அந்த அட்டெம்ப்ட்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. மாறி மாறி நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிற அரசாங்கம், அ இணக்கமா இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கெல்லாம் இது போல அட்டெம்ப்ட் நடந்தா கண்டனங்கள் பெருமளவுல வருது. இல்ல அப்படின்னா கண்டனங்களே வர்றதில்ல அப்படிங்கிறத நம்மளால பார்த்துக்க முடியுது. இப்ப இதுல கண்டெம் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த நாட்டுல அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்க வந்துரக்கூடாதுன்றத ட்ரை பண்றாங்க. இப்ப என்ன நடக்க போகுது? அமெரிக்காவோட இது போல பொலிட்டிக்கல் சித்து வேலைகள்லாம் பல நாடுகளையும் ட்ரை ஆயிட்டு இருக்கு. அதுக்கேற்ப அமெரிக்காவோட பிளானுக்கு ஏற்ப காய்கள் நகருமா? இல்ல களம் மாறி அமெரிக்காக்கு எதிரா போயிருமா? என்ன நடக்க போகுதுன்னுலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.